இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். வாங்க, இன்றைக்கி மணக்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது, அதுவும் வறுத்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, லைட்டாக சுடுதண்ணி வச்சு நல்லா கை பொறுக்கிற அளவு வார்ம் வாட்டர், அதில் இந்த கருவாட்டை கழுவி மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, மண் இல்லாமல். இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சக்தி ஃபிஷ் ஃப்ரை பொடி 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் இந்த கருவாட்டுக்கு தேவையான அளவு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 50 ml எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஐம்பது ml சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர வரையிலும் ஃபயரில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் லோ ஃபயர் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி வர வரையிலும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொதி வந்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வறுத்து. இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். இந்த கலரே பாருங்கள், நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சையாக போட்டால் அது எனக்கு பிடிக்காதுங்க. அது இல்லாமல் கரைஞ்சி போயிடும். அது அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கிறதில்ல. அதனால நான் இப்படி ஃப்ரை பண்ணி அப்படி பாருங்கள், இந்த மாதிரி வந்துடணும். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே தெரியணும். அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். அந்த டைமில் இது கருவாடு பக்குவமாக வெந்துடுச்சு. வாசம் கமன்னு இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மொச்சை அவரை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 300 கிராம். பலாப்பழத்தோட கொட்டை அது ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கோம். இது ரெண்டும் உப்பு பெருங்காயம் போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையானது 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு 100 கிராம், கத்திரிக்காய் 1/4 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, கருவேப்பிலை. பூண்டு 100 கிராம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இதுக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. தேங்காய், ஒரு தேங்காயில் 3/4 பங்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது துருவி எடுத்துக்கோங்க, நான் மிக்சியில் போட்டு தான் எடுத்துக்குவேன். மிளகாத்தூள் 2/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் பாருங்கள், 150 சேர்த்துருக்கேன். 150 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு சமையலும் நல்லா ருசித்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3 சேர்த்துட்டோம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். போதும், ஆனியன் வந்ததெல்லாம் போதும். கத்திரிக்காயோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வெந்துடும். கத்திரிக்காய் 1/4 கிலோ சேர்த்துறோம் பாருங்கள். 1/4 கிலோ. இந்த பயிறு 300-400 கிராம் வந்துடுச்சு.
பலாக்கொட்டையோடு சேர்த்து. பலாக்கொட்டை இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரெண்டும் சேர்ந்து கத்திரிக்காவோட கருவாடு செஞ்சு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது வெந்தது போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அரை கிலோ தக்காளி சேர்த்துணுங்க. ஏன்னா பயிறு வகைங்கெல்லாம் நம்ம சேர்த்துறோம் இல்லைங்களா, அதோட குவான்டிட்டி அதிகம் இருக்கும்போது தக்காளி நம்ம அரை கிலோ சேர்த்துணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஸ்பைஸியாகவே இருக்கும். இதில் காரம் குழம்புலையும் காரம் போடுறோம், கருவாடு வறுக்கும் போதும் நம்ம கொஞ்சம் காரம் போடுறோம். அப்போ காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த காரம் இருந்தால் தான் இந்த குழம்பு அப்படி சாப்பிட்ட திருப்தி இருக்கும். நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக அப்படி இருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் பாருங்கள், 2.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வேகணுங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா மிங்கிளாகி நல்லா வரும். இது நல்லா கலந்து வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பதத்திலேயே கூட சாப்பிட்லாம். ஒரு சிலர் இப்படியே சாப்பிட்ணுன்னு உப்பு போட்டுட்டால் அவ்வளோதான், இது ரெடி, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்படி பொறுமையாக இப்படி சமைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெந்து வருது, இப்போ வந்துருச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சுண்டல் பலாக்கொட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிரும் பலாக்கொட்டையும் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே இது பெருங்காயம் உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்தாங்க. இப்போவும் மறுபடியும் ஒரு 4 விசில் விட்டுருவோம். ஏன்னா கத்திரிக்காய் இதெல்லாம் வேகணும், அப்போ நல்லாயிருக்கும். இந்த தண்ணி பத்தாதுங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டோம், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த காய்க்கு தேவையான உப்பு தாங்க சேர்த்தணும். பயிறு தான் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். கண்டிப்பாக இப்படி கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதுதான் வறுத்த கருவாடு, அவ்வளோ நல்லாயிருக்கும். பச்சையாக போடுறத விட இதுதான் நல்லாயிருக்கும். 4 விசில் விட்டு இறக்கிட்டோம் பாருங்கள். இப்போ தேங்காய் நீங்கள் துருவி போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணிக்கணுங்க. நம்ம அரைச்சி சேர்த்துறதெல்லாம் அது வேறு குழம்புங்க. அது ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் அரைச்சி சேர்த்துனா நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு அரைச்சி சேர்த்துனா நல்லா இருக்காது. தேங்காய் இப்படி பொடி பண்ணி தண்ணி இல்லாமல் பொடி பண்ணி போட்டுக்கலாம், இல்லை துருவி போடுங்க. அந்த துருவின ஸ்டைலில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு இந்த தேங்காய் சேர்த்துட்டோம். நான் சமைக்கிற எல்லா குழம்புமே ஒரு தனித்தனி சுவை கொடுக்கும் பாருங்கள். அது ஒரு கொதி வந்தோடனே இப்போ கருவாடும் சேர்த்துட்டோம். வறுத்த கருவாடு அப்படியே சேர்த்துடலாம். செம்மையாக ஒரு ஃப்ளேவர் வருதுங்க, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம்மஞ்சோறு செய்கிறவங்கன்னா கம்மஞ்சோத்துக்கு இந்த சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ரைஸுக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2க்கு இது ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கொதி வந்தால் போதும். கருவாடு ட்ரையாக தான் இருக்கும். நம்ம வறுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால அதெல்லாம் உடையாது. நல்லாயிருக்கும். கடித்து மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காரம், புளிப்பு, அந்த தேங்காவோட அந்த இனிப்பு சுவை எல்லாமே நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டோம். இந்த கொத்தமல்லி சேர்த்தும் போது பாருங்கள் ஒரு ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். சேர்த்துட்டோம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பரிமாறி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த சுவையில் செஞ்சு பாருங்கள். சமைச்சி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ஏற்கனவே எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. யூடியூப் விளம்பரம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சமையலை பாராட்டுறதா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதில் நான் எந்த நிலையில் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய சமையலை ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. யூடியூபுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு சுண்டல் குழம்பெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எம்மியாக இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கமெண்ட் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது சுவை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் குட்டி செல்லம் தான் முதல்ல சாப்பிட்றாங்க. எல்லாமே சூப்பர். ஐயோ சாமி.